வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே எம்மியான டேஸ்ட்டோட மேங்கோ வெல்வெட் கேக் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சாஃப்டான இந்த கேக் பண்ணுறதுக்கு எந்தவித பேக்கிங் டூல்ஸும் தேவைப்படாது. க்ரீம் வேண்டாம், எலக்ட்ரிக் பீட்டர் வேண்டாம். வீட்டில் இருக்க பொருட்களை கொண்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல நல்லா பழுத்த ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் பழமாக இருந்தால் ஒன்று போதும். சின்ன சைஸாக இருந்தால் 2 பழம் எடுத்து அதோட உள்ளே இருக்க சதை போர்ஷனை மட்டும் மிக்சியில் போட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த மாம்பழ விழுது நம்ம இப்போ ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். மாம்பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து நம்ம சர்க்கரையை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இந்த மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது, அதனால நான் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்க்குறேன். மாம்பழம் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் சேர்த்த பிறகு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம கிளறி விடலாம். ஒரு 3-4 நிமிஷம் அது மாதிரி ஆகும். மாம்பழம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக மாறணும். நல்ல ஒரு ஷைனிங்காகவும் மாறிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கிளாஸ் உருக்கின வெண்ணெயை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்ணெயும் பேக்கிங் பவுடரையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் 1 கிளாஸ் பொடித்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சாச்சு. அடுத்து இதில் 2 கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் பால் சேர்த்து இதை நல்ல ஒரு கேக் மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இதோட அளவுகளை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷேர் பண்ணுறேன். 1.5 கிளாஸ் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோன்னா மாவு சரியான பதத்துக்கு வந்துடும். அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாம்பழ கிளேஸில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து இந்த மாவில் கலந்து விட்டுடலாம். நல்ல ஒரு கலர் கிடைக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். நம்ம இதில் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ் எதுவுமே சேர்க்கவே இல்லை. மாம்பழத்தோட கலரு இந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. மாவை நல்லா ஒரே டைரக்ஷனில் கலந்து விட்டுக்கலாம். மாவை நம்ம கரண்டியில் எடுத்து இது மாதிரி ஊற்றி பார்த்தோன்னா நல்லா மடிப்பாக விழணும். இதுதான் இதுக்கு சரியான பதமாக இருக்கும். இப்போ நம்ம இதை கேக் டின்னில் சேர்த்துடலாம். கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கேக் மாவை இதில் சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா டேப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். அவனை 170 டிகிரிஸில் 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு சரியாக இதை 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடும். கேக் நல்லா வெந்து வந்திருக்கு. சென்டரில் ஒரு டூத்பிக்கோ இல்லைன்னா ஒரு கத்தியோ வச்சு பார்த்தோன்னா ஒட்டாமல் வந்திருக்கணும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நம்ம டீமோல்டு பண்ணிடலாம். கேக்கை டீமோல்டு பண்ண பிறகு கேக் டின்னு மேலேயே நம்ம இந்த பிளேட்டை வச்சுட்டோன்னா டர்ன் டேபிள் மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அன்ஈவனாக இருக்க அந்த சர்ஃபேஸை மட்டும் நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண இந்த துண்டை நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் தூளாக பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு 1/2 கப் தண்ணியில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இப்போ இந்த சுகர் சிரப்பை நம்ம ஒரு ப்ரஷ்ஷால் கேக் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுடலாம். நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும். சுகர் சிரப்பை அப்ளை பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாம்பழ கிளேஸை எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தடவி விட்டுடலாம்.
எல்லா பக்கமும் படுற மாதிரி இது மாதிரி தடவி விட்டாச்சு. அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் தூளை கொஞ்சமாக இதில் போட்டு சென்டரில் டெக்கரேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க தூளை சைடில் இது மாதிரி நம்ம தடவி விட்டுடலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுடலாம். கொஞ்சமாக அந்த மேங்கோ கிளேஸ்லேயே நான் ரெட் ஃபுட் கலரும் க்ரீன் ஃபுட் கலரும் சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் கோனில் நம்ம இது மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு பிடித்தமான டிசைனை நம்ம கேக் மேலே போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் சாக்கோ சிப்ஸில் 1 ஸ்பூன் பால் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கி எடுத்துட்டு அதையும் சென்டரில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக அந்த மேங்கோ கிளேஸ் போட்டுட்டோன்னா ரொம்பவே சூப்பரான நம்மளோட மேங்கோ வெல்வெட் கேக் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ண கேக்கோட ஃபோட்டோவை நம்மளோட மெயில் ஐடியில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வர பதிவில் உங்களோட பேரும் நீங்கள் பண்ண கேக்கோட ஃபோட்டோவும் நம்ம ஒரு பதிவாக வெளியிடுவோம். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.